ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது மனதை ஒடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு முறையை பற்றி உங்களோட கூட பகிர்ந்துக்க போகிறேன். இதை நம்முடைய குருமார்கள் நமக்கு ஏற்கனவே இந்த உலகத்தில் சொன்ன ஒரு முறை. அது என்னன்னா சம்யமம் அப்படின்னு ஒரு ப்ராசஸ். சம்யமம் அப்படின்னா என்னென்னா, நம்முடைய மனதை வேறு எங்கும் செலுத்தாமல் ஒரே ஒரு இடத்துக்குள் பூரணமாய் ஒரு விஷயத்துக்குள்ளே செலுத்துறது. இதை பற்றி நம்முடைய பதஞ்சலி யோக சூத்திரம் விபூதி பாதம் என்ற நூலில் 31வது பாடலில் ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கு. மனதை முழுக்கமாக ஒடுங்கிறதுக்கான ஒரு விஷயம். பதஞ்சலி என்ன சொல்கிறாருன்னா, கூர்ம நாட்யாம் ஸ்தைரம் கூர்ம நாட்யாம் ஸ்தர்யம் மன்னிக்கவும் கூர்ம நாட்யாம் ஸ்தர்யம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அதாவது கூர்ம நாடினா எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்முடைய விசுத்தி என்கிற சக்கரத்தில் இந்த கூர்ம நாடி தங்குகிறது. அதாவது தொண்டை சக்கரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விசுத்தி சக்கரத்தில் மனதை முழுமையாக நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, தியானம் பண்ணுறோம் அப்படின்னா நேராக நம்முடைய ஆக்ஞை சக்கரத்தில் புருவ மத்தியில் கொண்டு போய் கவனிப்போம். மனதை நிலைநிறுத்தி அப்படியே தியானம் பண்ணுவோம். அங்கெல்லாம் பண்ணாமல் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அதனால் மனதை நம்முடைய தொண்டை பகுதியில் தான் கவனிக்கணும். யார் ஒருவருக்கு இந்த தொண்டை சக்கரம் ஆக்டிவேட் ஆகுதோ, விசுத்தி சக்கரம் அவர்களால் மட்டும்தான் மனம் ஒடுங்கிய நிலையில் அசையாமல் இருக்கக்கூடிய அந்த சக்தியை பெற்றவர்களாக இருக்க முடியும். இல்லைன்னா அதர்வைஸ் நாட் பாசிபிள். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த மாதிரி ஆட்கள் இங்கே இல்லைன்னா நேராக சகஸ்கார தலத்துக்கு போயிடுறோம், இல்லைன்னா நம்முடைய ஆக்ஞை சக்கரத்துக்கு போயிடுறோம். ஸோ மனம் ஒடுங்கணும் அப்படின்னா தொண்டை சக்கரத்தில் முழுமையான ஒரு நிலைப்பாட்டை வைக்கணும். எப்படி வைக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன பயிற்சி உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன். முதல் பயிற்சி அப்படின்னா, நார்த் ஃபேஸ் பார்த்து ஒரு இடத்துல உட்காந்து பத்மாசனமும் சித்தாசனமும் ஏதாவது அவங்களுக்கு தெரிந்த ஆசனத்தில், உங்களால் வஜ்ராசனம் போட முடிஞ்சாலும் சரி தான், ஏதாவது ஒரு ஆசனத்தில் அமர்ந்து தொண்டை பகுதியில் முழு கவனம் வச்சு மனதை நிலைநிறுத்துங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா கண்களை மூடி தொண்டை பகுதியில் அந்த நம்முடைய சிவபெருமான் விஷத்தை அருந்துவர். விஷத்தை அருந்தவுடனே அவர் தொண்டை பகுதி முழுக்க அப்படியே நீளமாகிடும். அந்த பகுதி அப்படியே அந்த தொண்டை குழின்னு சொல்லுவோம்ல, அந்த பகுதி முழுக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்படியே மனதை நிலைநிறுத்தி இறைவன்கிட்ட வேண்டுங்க. கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு விஷயம், நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் தொண்டை பகுதியில் உங்கள் மனசை நிலைநிறுத்தி ப்ரேயர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இறைவன்கிட்ட வேண்டுறீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக உங்ககிட்ட சேரும். இஸ்லாமியர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் நமாஸ் பண்ணும்போது கீழே குனிஞ்சி நம்ம நமாஸ் பண்ணுவோம், வஜ்ரா ஆசனத்தில் அமர்ந்து அது பண்ணும் பொழுது உங்கள் மனம் எல்லாம், உங்களுடைய மனசு எல்லாமே தொண்டை பகுதியில் போய் ஞாபகம் இருக்கட்டும், தொண்டை பகுதியில். ஏன்னா இந்த விஷயத்த எனக்கு ஒரு ஆமீன் அவரும் சொல்லியிருக்காரு. இதை சில பாஸ்டர்ஸும் செஞ்சுருக்காங்க, சில யோகிகளும் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது சில பேருக்கு, ஆனால் சில பேருக்கு தெரியும். ஏன் பண்ணுறேன்னு சில பேருக்கு தெரியாது, ஆனால் இது தெரிஞ்சு செஞ்சு பாருங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள் சீக்கிரமாக உங்கள் கூக்குரலுக்கு நீங்கள் என்ன கேட்டீங்களோ இறைவன் உங்களுக்கு சீக்கிரமாக அதை செஞ்சு கொடுப்பார். அதான் இந்த ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் அதாவது நான் சொன்னது பக்தி வழியில் இதை பிரார்த்தனையாக நீங்கள் பண்ணலாம். யோக வழியில், அதாவது எல்லாரும் யோகத்துக்குள்ளே வர முடியாது. யார் ஒருவர் பக்தியில் முக்தி பெறுகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் யோக பாதையில் வர முடியும். ஸோ யோக பாதைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், அற்புதமான பலனை பார்க்கலாம்.
இந்த பயிற்சியை தொடர்ந்து ஒரு 60 நாள் ஒரு மனிதன் செய்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் மனம் ஒடுங்கி நிற்கக்கூடிய தன்மையை உணர்வான். அதுக்கு பிறகு மனமற்ற நிலையில் சீக்கிரமாக போகக்கூடிய ஒரு புது அனுபவத்தை பெறுவான். ஆன்மீக உலகம் அப்படின்ற ஒரு இதுவரைக்கும் சில பேருக்கு அறிந்திருப்பாங்க, சில பேர் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த உலகத்தை அந்த டைமென்ஷனை போய் அந்த மனிதன் பார்ப்பான். இறைவன் தங்கியிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சீக்கிரமாக நல்லா புரிஞ்சுக்குங்க. இறைவன் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது. அண்டத்தில் இருக்கிறார். அதே அண்டத்தில் இருக்கிறவர் தான் இந்த பிண்டத்துக்குள்ளே இருக்கிறார். ஸோ நாம் அதை செய்யும் பொழுது நம்மளால் அதை பார்க்க முடியும். நான் ஏன் அதை கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள் எல்லாரும் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, எல்லா மதமும் நான் 3 மதத்துக்கும் சொந்தக்காரன். ஏன்னா நான் 3லேயும் வாழ்ந்திருக்கேன். 3லேயும் என் பேரும் மாற்றப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நான் 3 மதத்துக்கும் சொந்தக்காரன் தான். அங்கேயும் இது எங்கே இருந்தாலும் சரி, இந்த மதத்தை போய் இந்த மதத்தை தாண்டி போகிறது, இங்கேருந்து மாறி போகிறது. ஏன்னா மனம் என்பது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. அதனால் இங்கே பிடிக்காது அங்கே போவோம், அங்கே பிடிக்காது இங்கே போவோம். நீங்கள் எங்கே போனாலும் ஒரே இறைவன் தான். ஆனாலும் ஒன்றே ஒன்று தான். என்னென்னா, நீங்கள் எங்கே போனாலும் சரி, இருக்கிற இடத்துலேருந்து இதை செய்யுங்க. அந்த இறைவன் உங்களுக்கு காட்சியளிப்பார். உங்கள் மனதை ஒடுங்கிய நிலையில் கொண்டு போய் இறைநிலையை நோக்கிய பயணத்துக்குள் போகிறதுக்கான முதல் அந்த படியை எடுத்து வைப்பீங்க. உங்களுக்கு ஒரு பாதை திறக்கும். என்னுடைய அனுபவத்தை உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு இந்த விசுத்தி சக்கரத்தில் நான் ஒரு 3 வருட காலம் தொடர்ந்து நான் அதே பயிற்சியில் இருக்கும்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் என்னென்னா, இந்த உலகத்தை பார்க்குற பார்வையே மாறி போச்சு. வித்தியாசமான பார்வையே மாறி போச்சு. அமைதி, சந்தோஷம், நிம்மதி, பீஸ் ஆஃப் மைண்ட். இந்த உலகத்தில் சமாதானம்னு சொல்லுவோம். அதெல்லாம் தானாக வரணும். இந்த உலகத்தில் சமாதானம் கொடுக்கறதுக்கு இங்கே யாரும் இல்லை. ஆனால் அந்த சமாதானத்தை நம்மளே பெற முடியும். அது ரொம்ப சுலபம். விசுத்தி சக்கரத்தில் உட்காந்து பாருங்கள், அதை பெற முடியும். நீங்கள் எந்த ஒரு ரிலீஜனில் இருந்தாலும் சரி, எந்த பக்தி வழியாக ரிலீஜனில் இருந்தாலும் சரி, யோகா வழியில் மார்க்கத்துக்கு வந்தாலும் சரி, இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ள அலாதி அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிகழும். ஏன்னா இந்த விஷயத்தை நான் செஞ்சு பார்த்து என் வாழ்க்கையில் எக்ஸ்ட்ராடினரியான எக்ஸ்பீரியன்ஸை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த நியூ டைமென்ஷனை கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் பர்சனும் அனுபவிச்சே ஆகணும். தேங்க்யூ வெரி மச். யார்கிட்டையும் ஓடாமல் அவங்ககிட்ட போய் தீட்சை வாங்காமல் இதெல்லாம் எதுவும் பண்ணாமல் நீங்களே சொந்த முயற்சியில் உட்காந்து பண்ணுங்கள். எதுவுமே இல்லை. மூச்சை இழுக்கணும், இறக்கணும், எதுவும் தேவையில்லை. அமைதியாக உங்களுடைய விசுத்தி சக்கரத்தில், தொண்டை சக்கரத்தில், தொண்டையில் அழகாக உங்கள் முழு கவனத்தை வச்சுட்டு அமைதியாக நடுமுதுகு அசைக்காமல் முழுமையாக அப்படியே அமைதியாக உட்காந்து செய்யுங்க. இல்லை நீங்கள் பக்தி பாதையில் இருக்கீங்கன்னா தொண்டை சக்கரத்தில் முழு கவனத்தை வச்சு இறைவனை வேண்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் சிறக்கும். உங்கள் வாழ்க்கை உயர்நிலையை நோக்கிய பயணத்தை கொண்டு போகும். முழு ஆன்மீகத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மிக்க நன்றி. அடுத்த பகுதியில் வேறு ஒரு தகவலுடன் பார்க்கலாம். நன்றி. மறக்காமல் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வினோதன் யூடியூப் சேனல். Thank you very much.